வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம டீமன் ஸ்லேயர் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு எபிசோட் 1 பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு காக்காவும் பறந்து வந்துட்டு இந்த மாதிரி யுபிட்ஸ்கே இருக்கார் இல்லையா, அந்த லீடர் இருக்கிற இடத்துக்கு கூட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க வந்துட்டு போலாமா வேணாமனு யோசனை இருக்கும்போது இவங்க கூட ஒரு அசிஸ்டன்ட் பையன் இருப்பாங்க. அவனு வந்துட்டு எதனா தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு டீமன் ஸ்லேயராக இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்ட்டு அவங்க அங்கே பேசிட்டு அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணுறாங்க. டான்ஜிரோக்கு வந்து ஒரு லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன எழுதிருக்குன்னா, இந்த மாதிரி நீ போயிட்டு டிஓவை பாரு, அந்த வாட்டர் ரஷ்யாவை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வா. ஸோ இதுதான் நான் உனக்கு கொடுக்குற வேலை. நான் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பாக போய் பேசியிருப்பேன். இப்போ எனக்கு ரொம்ப உடம்பு முடியாததுனால உன்கிட்ட சொல்கிறேன், ஏன்னா நீ மட்டும் தான் இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவனுமே சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கையில் காலெல்லாம் பேண்டேஜ் மாட்டிட்டு அந்த தடி ஒன்று எடுத்துக்கின்னு அஷிராவை தேடி போக ஆரம்பிச்சிருவான். ஸோ அங்கே இருக்கிற பொண்ணு எங்கே போகிற, உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது இல்லை நான் போய் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ வெளியே சாப்பிடாத, உன் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லா இருக்காது. ஸோ நீ வந்துட்டு நான் பண்ணதை சாப்பிடு, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு இவனை வழியை அனுப்பி வைக்கிறாங்க. அவனுமே வந்துட்டு வாட்டர் ரஷ்யாவை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அவனும் ஒரு வழியாக வந்துட்டு வாட்டர் ரஷ்யா இருக்க இடத்துக்கு வந்துறான். வந்துட்டு அவங்க வீட்டு வாசலில் நின்று கூட்டுன்னு இருக்கான். இந்த மாதிரி வெளியே வாங்க, நான் வெளியில தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் வெளியில் வரலன்னா நான் உள்ளே வந்துடும்னு சொல்லியிருக்கான். ஸோ இவன் இப்படி சொல்லி இருக்கும்போது உள்ள அவர் வந்துட்டு யோசனை இருக்காரு. இவன் வந்துட்டு உள்ள வந்துருவானா, இவன் ஒரு மாதிரி கிராக் மாதிரின்ட்டு யோசனை இருக்கும்போது உள்ள வந்துடான். உள்ள வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏன் வரமாட்டேங்கிறீங்க, வாங்கன்ட்டு ரொம்ப தொலை பண்ணின்னு இருக்கான். ஸோ அப்போ தான் ஒரு பேச பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன் நீங்கள் கோவமாக இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ தான் வந்து வாட்டர் ரஷ்யா ஆகணும்னு நான் சொன்னேன், ஆனால் நீ ஏன் இப்போ இப்படி பண்ணன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு உரக்கோட கேஸ் சொன்னதை வந்துட்டு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி உனக்கு என்ன வருதோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகு, நீ வந்துட்டு வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணினா உன் டெக்னிக் நீ மறந்துடுவேன்ட்டு அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கினேன். ஸோ அதனால தான் நான் வந்து வாட்டர் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணலன்னு சொன்னேன். ஸோ இவருமே என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாயிறாரு. இப்போதைக்கு வாட்டர் ரஷ்யா யாருமே இல்லைன்னு சொல்றாரு. டான்ஜிரோவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களே அப்புறம் என்னன்னு சொல்லும்போது நான் ஒன்றும் வாட்டர் ரஷ்யா இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் இந்த இடத்த விட்டு போயிறாரு. ஸோ அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்பா இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் வச்சுட்டு நீங்க அதை சாப்பிடுங்க, சாப்பிட்டா நீங்க கொஞ்சம் காமாயிடுவீங்கன்ட்டு நான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இவனும் அங்கே வெளியே பார்த்துக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் ஆனதுக்கு அப்புறமா அவரும் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு போல, மீதிக்கிற அந்த துணி எடுத்து வந்தாரு. ஸோ இவங்க அதை பார்த்துட்டு கொஞ்சோண்டு ஸ்மைல் பண்ணிட்டு சரிதான்பா இவர் கொஞ்சோண்டு சமாதானம் ஆயிட்டாரு, நாளைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இவரை சமாதானம் படுத்தான்னு சொல்லிட்டு இவங்க யோசனை இருக்கும்போது அடுத்த நாளும் வெடிது. ஸோ மறுபடியும் இவங்க வந்துட்டு கே ரொம்ப தொலை பண்ணுறான். ஸோ அவர் குளிக்க பண்ணாலும் அங்கே வந்துடுறான், இவர் ட்ரெயினிங் எல்லாம் வந்துடுறான், அவர் சாட்டெல்லாம் வந்துடுறான், எங்கே பண்ணாலும் அவர் நோண்டினே இருக்கலாம். ஸோ அவர் லாஸ்ட்டாக ஒரு வாக் போகும்போது இதுக்கடுத்து நம்ம சும்மா இருந்தால் சரி வராது, ஸோ நம்ம என்ன நடத்துதுன்ட்டு உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபைனல் செலெக்ஷனில் செலக்ட் ஆகல, ஸோ நான் வந்துட்டு உண்மையான வாட்டர் ரஷ்யா இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிடும்போது அப்போ தான் ஒரு கதை சொல்றாரு. இந்த மாதிரி சாபிட்டோன்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் தான் வந்துட்டு பாஸ் ஆக வேண்டியவன், ஆனால் அவன் இறந்துட்டான். ஸோ அவனோட இடத்துல தான் நான் இருக்கிறேன்ட்டு அவர் பேசினிருக்காரு. அப்போ தான் அவனுக்கு புரியுது. ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் போகிறாங்க. ஸோ 13 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ சாபிட்டோன்ற பையனும் இவரும் வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனாலே இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. ஸோ அவன் வந்துட்டு ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான பையன். அதே மாதிரி அவனுக்கு பவனும் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபைனல் செலெக்ஷனில் இவன் வந்துட்டு தனியாலாம் நின்று சாபிட்டோ எல்லாருமே போட்டு தலையிறான். இவர் இந்த பக்கம் சண்டை போட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம வாட்டர் ரஷ்யா இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் டீமன் கூட சண்டை போட்டு லைட்டாக டிஃபிட் ஆயிடுறாரு. ஸோ அவருமே வந்துட்டு அந்த சாபிட்டோன்ற பையனை வந்து காப்பாற்றுறான். ஸோ இவங்களை காப்பாற்றினதுக்கு அப்புறமா இன்னொரு பையன் வந்துட்டு என்ன காப்பாற்றுங்கன்னு கத்துறான். ஸோ இவர் வந்துட்டு அவனையும் காப்பாற்ற போயிடுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு இவனும் மயங்கிறான், நம்ம வாட்டர் ரஷ்யாவும் மயங்கிறான். ஒரு 6 நாள் 7 நாள் கழிச்சு தான் வாட்டர் ரஷ்யா எழுந்திருக்காரு. ஸோ அப்போ தான் தெரிய வருது இந்த சாபிட்டோன்ற பையன் வந்துட்டு இறந்துட்டான்ட்டு. ஸோ இங்கே மீதி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு பாஸ் ஆகிறாங்க. ஸோ இவருக்கு ஆனாலும் வந்துட்டு ஒரு சின்ன எசிடேஷன் இருந்துனே இருக்கு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னால் தான் செத்துட்டான், அவன் வந்துட்டு என்ன காப்பாற்றினால தான் செத்துட்டான்ட்டு இவர் வந்துட்டு அவரே வந்துட்டு ரொம்பவே தாழ்த்திக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு டான்ஜிரோவுக்கும் ஞாபகம் வருது, இவன் ஸ்டார்டிங் எபிசோட்ல ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி பெரிய ஒரு பால் மவுண்டனை கட் பண்றதுக்கு. ஸோ அவன் தான் அந்த சாபிட்டோம். ஸோ நம்ம கூட இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வழின்ட்டு இவனுக்கு அப்பதான் புரியுது. ஸோ உடனே டான்ஜிரோக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போகுது. இந்த மாதிரி ரெங்குக்கு இறந்தார் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு பதிலாக நான் செத்துருக்கலான்ட்டு டான்ஜிரோ சொல்லியிருப்பான். அப்போ ரெங்குக்கு என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நான் உங்களை நம்புறேன், இப்போ நான் இறந்தாலும் நான் என்ன பண்ணணுமோ அதை விட நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிருப்பாரு. ஸோ அது வந்து யுனெஸ்கோ சொல்லி இவனுக்கு ஞாபகம் வந்தது. ஓகே அது கரெக்ட் தான், இப்போ எனக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவருக்கும் ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ டான்ஜிரோவும் வந்துட்டு ரொம்பவே கூட்டுனுக்குறாங்க கையோன்னு. ஸோ அவர் வந்துட்டு ஏதோ கண்டுக்கிற மாதிரி தெரியல, அப்படியே நடந்து போயின்னு இருக்காரு. ஸோ உடனே இவங்க லைட்டாக டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி நீங்க வந்து சாபிட்டோ உங்களை நம்பி ஒரு இடத்துல விட்டு இருப்பார் இல்லையா, நீங்க அவர் நம்பிக்கையை இந்த இடத்துல தொலைக்க போறீங்கன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவர் கணத்துல யாரும் அரைஞ்ச மாதிரி லைட்டா அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்னுறாரு. ஸோ அப்பதான் நமக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் சாபிட்டோ கிட்டேன்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு முன்னாடியே இறந்துருக்கலாம் உனக்கு பதிலான்னு சொல்லும்போது அவர் பலர் அரைஞ்சிருக்காரு. அப்பதான் சாபிட்டோ சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து இன்னொரு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே இல்ல, உன் சிஸ்டருக்கு வந்துட்டு கல்யாணம் இருக்கு, ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டீமன் கிட்ட இருந்தாலும் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உனக்காக போராடுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட சாவுக்கு நீ வந்துட்டு என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு அப்பதான் புரிய வருது, ஸோ நம்ம சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு
இவனுக்கும் இப்பதான் ஞாபகமே வருது. இந்த மாதிரி நம்ம சாபியர் கிட்ட அப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, நான் வந்துட்டு எதுவும் பண்ணிக்க மாட்டேன், அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணவும் மாட்டேன், நான் உயிரோட இருக்கிறத வச்சுட்டு நான் நல்லா இருப்பேன், மற்றவங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இப்பதான் உனக்கு ஞாபகம் வருது. ஸோ இவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு ஒரு இம்மெச்சூர்டா, அதாவது ரொம்பவே குழந்தைத்தனமா இருந்திருக்கோம். அவன் இறந்தோடனே அவன் பின்னாடி அப்படியே போயிட்டு, ஸோ இப்பதான் நம்ம நெற்றி கண்ணை இவன் திறந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு லைட்டா குஷி ஆயிட்டு, சரி நான் உன் கூட வரப்பான்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி டாஞ்சர் என்ன சொல்லிடுறாங்க, தொத்துருன்னு இவர் என்ன டென்ஷன் ஆகிட்டு போறாரு, இவர் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறாரு, ஒரு கஷ்டத்துல நம்ம உப்பள்ளி போறதுக்கு பதிலா இவருக்கு நம்ம வேற எதனா பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட போலான்னு சொல்லிடுறாரு. ஸோ அவரும் வந்துட்டு சரிவா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது வாட்டர் ரேஷரா என்ன சொல்றாருன்னா, கோச்சோட ரேஷராவை பத்தி எதனா தெரியுமான்னு கேட்கிறாரு. அவங்க வந்துட்டு அவங்களா எனக்கு எதாவது அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்பதான் இவங்களை பத்தி காட்டுறாங்க. இவங்களும் வந்துட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி இம்மெச்சூர் தான் டென்ஷன்லாம் காட்டுவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப மெச்சூர்ட்டு பேசினு இருக்கும்போது இவங்களுமே லேட்டா டென்ஷன் வராங்க. ஸோ அப்பதான் இவங்களோட அசிஸ்டன்ட் பண்ணி ஒருத்தி, நான் இந்த மாதிரி வந்துட்டு விண்ட் அஷரா கிட்ட ட்ரைனிங் எடுக்க போறேன், அதுக்கடுத்து ஸ்டோன் அஷரா கிட்டே ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி போ, நான் வந்துட்டு எதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு லேட்டா ஷாக் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு உண்மையாலுமே உங்ககிட்ட நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களும் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா, இந்த மாதிரி நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்ல போறேன், இதுதான் கரெக்டான நேரம், என்னோட சிஸ்டருக்கு ஒன்று டீமனை பத்தியும் டீமனை எப்படி நம்ம கொள்றதுன்னு பத்தியும் நான் உனக்கு புளி போட்டு விளக்க போறேன், சரிவா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட எங்கே முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். ஸோ இனி வரப்போற எபிசோடையும் கொஞ்சம் இதே மாதிரியே ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஆனால் எல்லா கண்டென்ட்டையும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்டு யாரா டிமன்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.